ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பட்டனை ஆன் பண்ணுங்கடா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்புறம் பெண்டிங் வீடியோ நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் எப்படி சொல்கிறதுனா, ஃபேமிலி ஃபோர்ஸ் மேரேஜ் அதிகமாக கமெண்ட் வந்துட்டுருக்கு. அப்புறம் சின்ன புருஷன் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணால் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஃபைனல் பாட்டா இல்லை இதுக்கப்புறமும் பார்ட் இருக்கா அப்படின்ட்டு லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரியாது. லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும்னா, உங்க அண்ணா உங்க அப்பா அம்மாவெல்லாம் இங்கேருந்து கூட்டிட்டு வெளில போயிருப்பான். இந்த நியூஸ் தயாங்க்கு தெரிஞ்சு உங்க அண்ணாவை அடிச்சு கொல்ல பார்க்கையில தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்ட்டு உங்களை பல்லான்னு அரைஞ்சு அங்கேருந்து ஷோரில் தூக்கி போட்டு பைக்கில் வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க அம்மாட்டையும் தள்ளி விட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா, இங்கே உங்க அண்ணா அப்படியே ரத்த வெள்ளத்தில் தயாங்கோட வீட்டில் சாமுமோனும் விஷ்ணுவும் போட்டாந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னா உங்கள் அப்பா அம்மா கத்திட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம தயங்க அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அதை கிராஸ் பண்ணி போயிருப்பான். இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. எங்கள் அம்மா தயாங் அந்த கேட்டை விட்டு வெளில போகிறான். 2 இயர்ஸோட பார்க்குறாங்க. பெத்த பிள்ளை மாதிரி என் கையால் சாப்பிட்டியேடா, இப்படி என் பையனை ரத்த வெள்ளத்தில் அடிச்சு என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டே அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ டேஸோட அழுத்துக்கிட்டு ஜான் ஜான் கத்துறாங்க. என்னாச்சுடா அப்படின்ட்டு சாம்பம்மாவெல்லாம் அழுகுறான். என் பிள்ளை செத்துட்டானே அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. சாம்பம்மனும் விஷ்ணு தான் அம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, அவன் ஃபெயிண்ட் ஆயிருக்கான்னு சொன்னோன்னு தான் 2 பேத்துக்கும் உயிரே வருது. அவங்க பைக்கில் வாட்டர் பாட்டில் இருக்கும், அதை வேகமாக எடுத்துகிட்டு வந்து அவன் ஃபேஸில் தெளிக்கிறாங்க. அவன் இன்னும் கண்ணை முழிக்க மாட்டான். ரொம்ப பயங்கரமாக கத்துறாங்க. ஃபேஸ்லாம் பிளட்டாக இருக்குது. அகெயின் அவன் சீஸ்லாம் தட்டணுன்னு லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவங்க லேபில் போட்டு எந்திர்றா எந்திர்றா அப்படின்ட்டு அழுத்துட்ருக்காங்க. அவன் கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படி இருக்கையில் கூட அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. அவங்க அம்மா பார்த்து, அம்மா என் தங்கச்சி எங்கம்மா? ஏண்டா இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கூட வாடா நீ ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்கணும் அப்படி இப்படின்ட்டு அழுத்துட்ருக்காங்க. அப்போ கூட என் தங்கச்சி எங்கம்மா, அவன் எங்கே, என் தங்கச்சி என்ன பண்ணா அப்படின்னு தான் அவன் பேச முடியாமல் ஒரு மாதிரி கத்திட்டு சொல்ல முடியாமல் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா சைடாக பார்க்குறாங்க. அவன் ஹெட்டை கூட தூக்க முடியாமல் தூக்கிட்டு பார்க்குறான். தயாங்கோட அம்மா அவங்க கையை பிடிச்சி அவங்க கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஒயன் கூப்பிட முடியாமல் கூப்பிட்றான். அவனால் கத்த முடியல. அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி தங்கச்சி கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்ட்டு கத்துறான். அவங்க அம்மாவும் ஒயன் கத்துறாங்க. திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அண்ணாவை அங்கேருந்து பார்த்தோன்னே அவ்வளோதான், ஓட முடியாமல் உங்கள் கையை எடுத்து விட்டு நடக்க முடியாமல் உங்கள் அண்ணங்கிட்ட வந்து செம்மையாக கத்தி அழுகுறீங்க. ஏன்னா தயா உங்கள் மயன் செத்துட்டான்னு சொல்லியிருப்பான். அவ்வளோதான், ப்ரூக் ஆகிட்டு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுதிருப்பீங்க. நம்மள்ட்ட எல்லாமே சாக போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வாழணும் எல்லாம் தோணியிருக்கோம். ஆனால் அப்பா அம்மாக்காண்டி அது வாழணும் அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ஜடமாக நின்றுருப்பீங்க. உங்கள் அண்ணாவை பார்த்தோன்னா உங்கள் அண்ணா பக்கத்தில் போயிட்டு கத்த முடியாமல் அழுது கதறிட்டுருக்கீங்க. அண்ணா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சொன்னேனே நான் ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ கூட உங்கள் அண்ணா உங்கள் கையை பிடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இங்கே இருந்து போகலாம் அப்படின்ட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறான். அண்ணா இல்லை வேணாண்ணா வேணாம், அண்ணாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ட்டு அழுதுட்டு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணா கேட்காம உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களடா, அவன் போயிட்டான், நீ வரமாட்டான், வாங்க போகலாம், எப்படியாவது நான் செத்தா கூட பரவாயில்ல, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், தங்கச்சி கொண்டுடுவோம் அப்படின்ட்டு நிறையா சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அப்பா அப்படியே அழுதுட்ருக்காங்க. நீங்களும் அழுகுறீங்க. சாம்பமும் விஷ்ணுட்டெல்லாம் டே ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், காலெல்லாம் பிடிக்கிறேன், என் தங்கச்சி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கடா, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன், தங்கச்சியும் என் அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு போங்கடான்ட்டு கெஞ்சுறான். தயங்கோட அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் அண்ணா கையிலேருந்து உங்கள் கையை மெதுவாக எடுக்கிறீங்க. உங்கள் அண்ணா பார்க்குறான். இல்லை வேணாம், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், என்னட்டு பார்த்தீங்கல்ல உங்களுக்கு எப்படி காயம்லாம் கொல்ல பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் வேணாண்ணா, அம்மா அப்பாலப்பா என்னட்டு நீங்களாம் செத்துட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, எனக்கிட்ட யாருமே இல்லை, நான் எந்த வரல, நான் எந்த வரமாட்டேன்,
அப்படின்ட்டு கத்தி அழுகுறீங்க. உங்க அண்ணா இல்லடா நம்ம இங்கேருந்து போயிடலாம். இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்றீங்க. உங்க அம்மா அப்பா பார்த்து அண்ணாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிலாம் சொன்னாலும், எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாவே இருக்கேன். அப்படிதான் சொல்றான். அவனால பேசக்கூட முடியல. அவ்வளவுக்கு பிளட்டு காயமா இருக்கு. உங்க அண்ணாவ நீங்க இப்படி பார்த்ததே இல்ல. எப்பயும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு உங்க கூட ஃபன் பண்ணிட்டுருப்பான். வெளில போனா அவ்ளோ பாசமா, சேஃபா உங்கள கூட்டிட்டு போவான். ஆனா உங்கள்ட்ட இவ்வளோக்கு உங்க அண்ணா சாகுற மாரி இருக்க பார்த்துட்டு, நீங்க பயத்துல உங்க அண்ணா கையிலேருந்து உங்க கைய ஃபுல்லா எடுத்துட்டு, எந்திரிச்சு தாங்க அம்மாகிட்ட நிக்கிறீங்க. உங்க அம்மா, அப்பா, உங்க அண்ணாலாம் கண் டீயர்ஸோட "வேணான்டா" அப்படின்னு தலைய ஆட்டிட்டு, பேச முடியாம பண்ணிட்டுருக்காங்க. விஷ்ணுக்கும், சாம்பமோனுக்கும் அவங்களுக்கு புரியுது. எதனால நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு தெரியுது. நட்டு தன்னோட ஃபேமிலிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு. ஜான் கத்துறான். அவன கொன்றுவாம்மா வேணாம். நாங்க செத்தா கூட பரவாயில்ல. உன்னை இங்கேருந்து அவன்கிட்டேருந்து நான் கூட்டிட்டு போயிறணும் அப்படின்ட்டு சொன்னாலும், நீங்க வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னட்டு தான் உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. உங்க அம்மா, அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தான் பையன் சாகுற மாரி கிடக்குறான். தான் பொண்ணு சின்ன வயசுல இந்த கொடுமைய அனுபவிச்சுட்ருக்கா அப்படின்ட்டு அழுதுட்டு கத்திட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியாம தோணும். விஷ்ணு தயங்கோட அம்மா, அப்பாவுக்குலாம் கண்ல டீயர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு ஃபேமிலியவே தான் பையன் இப்படி பண்ணிட்டுருக்கான். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேத்தையும் கொண்டு சைக்கோ பிள்ளைய பெத்துட்டோமே அப்படின்ட்டு அழுக முடியாம அவங்க அப்படியே கண்ல டீயர்ஸ் வந்துட்டுருக்கு. தயங்கோட அம்மாவுக்கு கால் வருது. அவங்க கையில தான் ஃபோன் வச்சுருக்காங்க. பார்க்குறாங்க. தயாங் தான் கால் பண்ணுறான். ஃபோன் சவுண்டு கேட்டு எல்லாம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அமைதியா அந்த கால அட்டெண்ட் பண்றாங்க. அம்மா இப்போ நீ என்ன பண்றன்னா, லவுட் ஸ்பீக்கர் போடுற. ஒன்னதான் போடு. தயாங்கோட அம்மாவும் ஸ்பீக்கர் ஆன் பண்றாங்க. இங்க எல்லாம் கமிட்டி போட்டுட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இங்க போடுறா ஜான். மச்சான் இங்கெல்லாம் சொன்னனால தான் உன்னை அமைதியாக விட்டுருக்கேன். அகெயின் அகெயின் என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு இருக்க. அம்மா ஏய் பொண்டாட்டி நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் போய் புருஷன் வரானே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிடுனா என்னடி உங்கள் அண்ணன்கிட்ட நின்று என்ன உங்கள் அண்ணன் கூட போறியா சொல்லுடி. புரியல. அகெயின் இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கிறியா? சொல்லுடி என்ன தான் கேட்குறேன். இல்லை இல்லை அப்புறம் நடி மூட்டு உள்ள பொடி அம்மா ஒன்றும் பண்ண மாட்டேன்னா இப்போ நீ உள்ளே போகிற என் அம்மாவை ஓட்டிகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி வாங்கி கொடுத்த திங்ஸ்லாம் ஆசையாக நீ மாட்டிக்கிற. எப்படி எல்லாத்தையும் மாட்டிட்டு புருஷனுக்கு வேண்டி ரெடியாகிற. புருஷன் சீக்கிரம் வந்துடுறேன். அதை விட்டுட்டு ஒன்றும் கூப்பிட்றான்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போனா நினச்சா நினைக்கையிலேயே உங்கள் அண்ணன் கழுத்தாக இருப்பேன். போச்சலாம் என் தங்கச்சி விட்டுருடா. ஏன்னா தங்கச்சியா யாடா அவன் தங்கச்சி? நான் பொண்டாட்டி. ஏப்பா ஜான் உனக்கு வேலை வச்சுரு. நீயும் இங்கேருந்து போகக்கூடாது. இந்த வீட்டை விட்டு யாரும் வெளில போகக்கூடாது. நான் வர்ற வரையும் இங்கே இருக்கணும். எல்லாத்துக்கும் வேலை வச்சுருங்க. யாராவது போகணும். சாம்பம்மாவனே வச்சான் நீ சொன்னால தான் ஜானை விட்டேன். இப்போ தான் தெரியுது அதுவும் நல்லதுக்கு தான்ட்டு. இருங்க மாமா சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி ஸ்ட்ரைட்டாக கூட்டி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு கீழே இருக்கல ரூம் அங்கே இருக்கவை நான் வர்றேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். நீங்கள் பயத்தில் உங்கள் அண்ணா கூப்பிட்றான். உங்கள் அம்மா அழுகுறாங்க. உங்கள் அப்பா கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் தயாங்க அம்மா கிட்ட போகலாமான்ட்டு டியர்ஸோடு கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு பார்க்கலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. நடக்க முடியாததோட பைய அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. தயாங்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க ஸ்ட்ரைட்டாக. அவன் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்.
அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க கீழ கொட்டுறாங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையானது தான். அது குடுத்தோனே நீங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. தேங்கோட அம்மா அதில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்க உள்ள போய் தேம்பி தேம்பி கத்தி கத்தி அழுதுட்ருக்கீங்க. உடம்பெல்லாம் ஆல்ரெடி வலிச்சிட்ருக்கு. அழுகையா வருது. உங்க அண்ணாவ பார்க்க முடியல, உங்க அம்மாவ பார்க்க முடியல. ரொம்ப பயமா இருக்கு. உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. அவன் வாய்ஸ கேட்டாவே பயமா பதறுது. என்ன ஆகுமோ? என்ன பண்ணுவனோ? அப்படி இப்படின்ட்டு பலது பயத்துல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, டோர ஓப்பன் பண்ணிட்டு, டவல க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஒழுகுது. கண்ணுலருந்து டியர்ஸ். உங்க ஹேர்லாம் தண்ணி. தயங்கோட அம்மா தான் இன்னொரு டவல் வச்சு உங்கள தொடச்சு விட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அழுக வருது. உங்களுக்கு ஸ்கர்ட் குடுத்து அவங்களே கட்டி விடுறாங்க. உங்களுக்கு கட்ட கூட தெரியல ப்ளவுஸு. உங்கள ரெஸ்ட் ரூம்ல போய் இத மாட்டிட்டு வாடான்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. அழுதுட்டு அவங்கள கண் டீயர்ஸோட பார்த்துட்ருக்கீங்க. உங்க கண்ண தொடச்சு விட்டு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்களும் ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு வெளில வரீங்க. ஒரு மாரி டவல கட்டிட்டு. உங்களுக்கு அந்த ஹெட்ல அந்த ஹேர்ல ஒரு மாரி பன் மாரி போட்டிருப்பாங்க. வாட்டர் டாப்ஸா வருதுல்லடா உங்க ஹேரெல்லாம். நல்லா புடிச்சு போட்டுட்டு, அந்த சாரிய ஒரு எல்லோ கலர் சாரி தான். அது அவ்ளோ அழகா இருக்கு. அவங்க உங்களுக்கு கட்டி விடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. பின்லாம் பண்ணிவிட்டு, உங்கள அந்த மிரர் டேபிள்ல உட்கார வச்சு, உங்க ஹேரெல்லாம் தொடச்சு விட்டு, ஹேர் ட்ரை வச்சு நல்லா காய வைக்கிறாங்க. உங்க கண்ல வந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. உங்க ஃபேஸ ஹக் பண்ணி உங்கள பார்க்குறாங்க. உங்க கண்ணெல்லாம் பயத்துல அழுதுகிட்டு, அப்படி பயத்தோட பார்த்துட்ருக்கீங்க. "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் ஆகாது. இல்ல, என் அண்ணா, என் அம்மா அப்பாவெல்லாம் உங்க பையன் எப்படி பண்றாங்க? நாங்கலாம் என்ன பண்ணணும்? எங்கள விட்டுற சொல்றீங்களா? நாங்க நாங்க எங்கேயாவது போயிடுறோம். ப்ளீஸ், உங்க பையன் தானே. ப்ளீஸ் எப்படியாவது சொல்லுங்க." அப்படின்ட்டு அவங்க கைய புடிச்சுட்டு அழுகுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியல. உங்கள ஹக் பண்ணி அவங்களும் அழுகுறாங்க. நீங்க தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்க ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு, "ஒண்ணும் இல்லடா" அப்படின்ட்டு அவங்கனால என்ன பண்ண முடியும்? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. குட்டி பொண்ணா. உங்க கண்ணுலயே பயம்லாம் தெரியுது. ஒரு குட்டி பொண்ணு எப்படி பயத்தோட திரு திருன்னு முழிப்பா, அந்த மாதிரி தான் உங்க கண்ணு கலங்கிக்கிட்டு, கியூட்டா அழகா இருக்கீங்க. ஆனா உங்க ஃபேஸ் இப்போ ரொம்ப அழுதா எப்படிடா இருக்கும்? ஒரு அழகான பொண்ணு அழுதா எப்படி இருக்கும் பயத்துல? அந்த மாரி இருக்கு. அவங்க பார்க்குறாங்க. "இங்க பாருடா, உன்ன கூட்டிட்டு உங்க ஃபேமிலிய கூட்டிட்டு எங்கேயாவது அனுப்பிடலாம். ஆனா கண்டிப்பா என் பையன் நீ இந்த வீட்ட விட்டு போனா ஏதாவது பண்ணிருவான். கண்டிப்பா நீ இங்க இருந்தா உன் ஃபேமிலி எதுவும் பண்ண மாட்டான்டா. புரிஞ்சுக்கடா. எனக்கே கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்துட்டேன்ட்டு ஒண்ணு பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு என் பையன் நான் பெத்த பிள்ளையே இப்படிப்பட்டவனா இருப்பானா? அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ட்டு அவங்க கண்லேயும் டியர்ஸ் வருது. உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவே கழுத்த பிடிச்சு பண்ண பார்த்தா, கண்டிப்பா இவங்கள கூட சும்மா விட மாட்டான். இதுக்கு நம்ம தான் பலியாடு. நம்ம இந்த வீட்ட விட்டு போனா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு உங்க கண்ண தொடச்சிட்டு அமைதியா இருக்கீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. உங்கள ரெடி பண்றாங்க. உங்க கழுத்துல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ஜிம்காலாம் போட்டுட்டு, உங்களுக்கும் பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. தான் 2டே 2 விஷயம் மட்டும், நான் தான் அத பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான். இப்போ அந்த கீழ இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, பேக் பண்ணி சைட்ல வச்சுட்டு, உங்க கைய புடிச்சு கீழ கூட்டிட்டு போறாங்க. கீழ ஒரு ரூம்ல உங்கள உட்கார வைக்கிறாங்க. நீங்க அந்த ரூமுக்குள்ள ஒரு மாரி தேம்பிக்கிட்டு, பயத்துல அந்த ரூமவே சுத்தி பார்த்துக்கிட்டு உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படி இருக்கீங்க. தயங்கோட அம்மா ரூம் டோர ஓப்பன் பண்ணிட்டு, அத லாக் பண்ணயில பயத்தோட பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ உங்கள பலி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கு. வெளில போனா தாயான் உள்ள வாரான். அவன் கூட ஜான், விஷ்ணு,
தோணும் சேர்ந்து வராங்க. நானும் தூக்க முடியாம தயாங், விஷ்ணு, சாம்பமோனும் கூட்டிட்டு வராங்க. தயாங்கோட அம்மா, உங்க அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி டேய் பையனை விடுறா, டேய் பிள்ளைய விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நானா, நான் எதுவும் விடணும், இதெல்லாம் நான் சொல்லாம அவனே பண்ணணும். இன்னைக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆனால் என்ன பண்ணணும் அடுத்து? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யார் வேணும்? என் மச்சான், என் பொண்டாட்டியோட அண்ணன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தானே ரெடி பண்ணணும். அதானே நல்லா நடக்கும். ஏனாச்சுன்னுங்கிற போ, என் ரூமில் போய் வை. என் மச்சான் என் 3 பேரும் ரெடி பண்ணணும். எங்கள் அம்மா என் பையனை விட்டுடா, அவன் ஆல்ரெடி முடியல, அவனை ஏன்டா இழுத்துட்டு போகிற அப்படின்ட்டு சொன்னாலும் தயாங் கேட்காம ஸ்டெப்பில் காலை வச்சுருப்பான். தாப்பா நெல்லுடா, உன் கடமை நினச்சி நான் பேரமாக படுறேன். அவங்க அப்பாவும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த சின்ன கவர் அது இல்லை, அதை கொண்டு வா. அச்சா இவனை பிடிச்சி எல்லாம் கொண்டு வாங்க. இந்த கண்குலா காட்சியை மொத்த ஃபேமிலியும் பார்க்கணும். வாங்க வாங்க அப்படின்ட்டு கீழே நடு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்னம்மா, என் பொண்டாட்டி அவளை அப்படியே அல்லங்காமல் குள்ளுங்காமல் அப்படி கூட்டிகிட்டு வா. அழகா ரெடி பண்ணியிருக்கணும். அவள் கண்ணில் டியோஸ் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சமாக இருந்தது. அவங்க அண்ணன் இருக்கிற மொத்த உசிரியும் தூக்கிடுவேன்னு சொல்லு, அமைதியாக இருப்பா. ஏண்டா தயாங் இப்படி பண்ணுற? ஒரு குடும்பத்தை அடையங்கப்பா புருஷன் ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டான். அதுவும் என்னகாண்டி தான். அப்போ தெரியல அவன் புருஷன் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணுறான்ட்டு. இப்போ அவன் பிள்ளை நான் என்ன தப்பு பண்ணேன்? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வாழ்கிறானோ கொள்றானோ, இதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. போ பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. அப்புறம் அந்த எல்லோ கலர் சார் தானே, அதான் கரெக்டாக இருக்கும். மாம்பழ கலரில் முன்னாடி தகன்னு முன்னணும். டேய் தயாங், அம்மாடா. அம்மாதான் என்னம்மா? என் பொண்டாட்டியை அழகா ரெடி பண்ணுறது ஒரு மாமியாவோட வேலை, அதெல்லாம் சொன்னேன். ஓ என் இறையே இதான் என் மாமியா. பெத்த பிள்ளை மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துச்சு. அதுக்காண்டி என்ன பண்ண சொல்கிற? எப்படிப்பட்ட பிள்ளைய பெற்று என்கிட்ட ஃப்ரெண்டாக கொடுத்தா அவன் எனக்கே துரோகம் பண்ணுறான். எவ்வளோ தைரியம் இருக்கும்? அச்சா சாமான எதுவும் கேட்க மாட்டியாடா? அமைதியாக மூடிட்டு இருக்கா. இதான் மச்சான் தோரப்பிய எதுவும் வரலையாடா? நம்ம மாமன் கம்முன்னு இருக்கான். இவன் பெரிய சைக்கோ, இவன்கிட்ட போய் வாயெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு. ஆடா பெரிய சைக்கோ, இவன்ட்டெல்லாம் வாய கொடுக்க முடியான்ட்டு மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போட்டு களி ஊத்துறியா? அச்சா இல்லடா. ஆடா இல்லடாவா இல்லை ஆமாடாவா? அப்படிலாம் இல்லை மச்சான். நீ பேசுடா, என்ன பேசினாலும் இங்கே கேட்கும். இதுக்கு தானே எதுவும் பேசல. எல்லாம் மனுஷனாடா, காட்டேறிடா, ரத்தம் குடிக்கிற காட்டு பிசாசுடா. பல உன் கூட இருந்துருக்கமே. நல்ல வேலை எனக்கு தங்கச்சி இல்லை, இல்லாட்டி நானும் உன் கூட சேர்ந்து சேரழிஞ்சு துப்பப்படணும். ஏன்டா விஷ்ணு அப்படின்ட்டு விஷ்ணுவை பார்த்தா அவனுக்கு தான் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இருக்காளே. எனக்கு ஒரு டவுட்டு, தயாங் விஷ்ணுவோட சிஸ்டரை பார்த்துருக்கான், ஆனால் அந்த பிள்ளைய அப்படின்ட்டு தயாங்க பார்த்தா என்னடா விஷ்ணுக்கு சிஸ்டர் இருக்காளே, அல்லதும் பார்க்கல அப்படி இப்படின்னு நினைக்கிறியா? எப்படா சொல்றியா? இல்லடா அவன்கிட்ட காட்டிட்டான். நான் வயசுலேருந்தே சிஸ்டராக பார்த்துட்டேன்டா. இவன் காடல, அதான் பொண்டாட்டியா ஆக்கிட்டேன். கவலைப்படாடா. விஷ்ணுவோட சிஸ்டர் என்கிட்ட பேச சொல்லு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மச்சான் டேய் அவள் ஆல்ரெடி லவ் பண்ணுறாடா. ஐயோ சரி இருந்தாலும் பார்க்கலாம்டா. ரொம்ப மோனை பார்த்து முறைகிறான். சனியும் பிடிச்சவன், இவன் எது பேசினாலும் அவனுக்கு கேட்குது. இவன் எதுக்கு போய் என் தங்கச்சி இழுத்தான் அப்படின்னு தான் தோணுது. சரி மாட்டுக்கு வரேன். ஜான் முன்னாடியே காட்டியிருக்கணும். எனக்கு சின்ன வயசுலேயே என் தங்கச்சி அப்படி எப்படின்னு சொல்லியிருந்தா சரின்னு இருக்கும். திடீர்னு முன்னாடி இப்படியா அழகாவோ குட்டையா குட்டை கண்ணை வச்சு எப்படி இருந்தா? கண்ணுக்கு சும்மா கில்லுன்ட்டு கொல்லுன்னு இருக்கு. கூலிங்காக சாப்பிட தோணும். அதான் டேஸ்ட் பண்ணு ஆசைப்பட்டேன். கொடுத்தானா கூட எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? டேய் மூடுற, அதனாலே பேச முடியல. தயாங்
பேசாம டே தாப்பா என் பேரை மாற்றலாம்னு நினைக்கிறேன்டா. எல்லாம் அழகாச்சியாக கூப்பிட்றாங்கடா. என் பேர் எப்படி தாங்கிட்டு அப்படியே ரொமான்டியாரு. இவங்கெல்லாம் தாவம் அப்படின்ட்டு சங்குற மாதிரி கூப்பிட்றாங்க. எனக்கு ஆண்டாரு எல்லாம் மேட்டர்ல. என்னம்மா எடிக்கு பார்க்குற? ஓ நான் முன்னாடியே கூட்டுவான். டேய் சாமானே மச்சான் நான் லெக முடியல. கொஞ்சம் கீழே உட்கார விடா. அது தவந்துட்டு இருக்கான் தூங்கிட்டு. தேங்கடம்மா உங்கள் ரூம்குள்ளே தான் பாருங்க. நீங்கள் கண்ணு ஃபுல்லாக டேவஸ் வச்சுட்டு அழுத்துட்டு தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்று பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சாமான இந்தாடா உன் ஃபோன் டிஸ்பிளே போச்சு இல்லடா. மாப்பிள்ள புதுசாக ஆகி கொண்டாந்துருக்கேன். இந்த அப்படி அப்படின்ட்டு சாம்பான்ட்ட அவனோட ஃபோனை கொடுக்குறான். நீ கவலைப்படாடா, புதுசாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்காண்டி நீ எனக்கு நன்றி கடமைப்பட்டிருக்குடா. டோர் ஓப்பன் ஆகுது. எல்லாம் டோருக்கிட்ட தான் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. தயங்கோட அம்மா வராங்க. நீங்கள் தயங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பயத்தில் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இருக்கீங்க. பயத்தில் நிற்கிறீங்க. தள்ளி வாடி அம்மா வந்து நின்று படுற தள்ளுமா அப்படின்னு தயங்க சொன்னோன்னே தயங்கோட அம்மாவும் தள்ளி போய் நிற்கிறாங்க. எல்லா கண்ணும் உங்கள் மேலே தான். வா அடா டேய் அவளை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியோட இருக்கு. பாருங்கடா எப்படி இருக்கான்ட்டு. ஏதோ குழந்தைன்னு சொன்னானு. ஆனடா பொண்டாட்டிக்கு டஃப் கொடுப்பா போல. உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த சாரியில் கொஞ்சம் பெரிய பொண்ணா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் பயத்தில் அவனை பார்த்தோன்னே கீழே டவுன் பண்ணிக்கிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு உடம்புலாம் ஷிவர் ஆகுது. உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜான் பேச முடியாமல் தங்கச்சி ஒன்றும் பண்ணாதடா குழந்தடா அப்படின்றான். சைடாக அவன் ஹெட்டை திருப்பி குழந்தையா இன்னும் கொஞ்ச நாளில் அவளே குழந்தைய கொடுக்க போகிறா. அப்புறம் என்னடா குழந்தை? ஆமல்ல என் பிள்ளைக்கு நீ தான் மாமனாக போகிற. பாடுறா எனக்கு நீ மச்சான், என் பிள்ளைக்கு மாமா. என்ன வாழ்கடா. எனக்கும் மாமா வேலை பார்க்க போகிற, என் பிள்ளையும் மாமா வேலை பார்க்க போகிற. நல்ல குட் ஃபேமிலிடா. பா செம்ம அழகாக இருக்கடி இந்த சாரியில். நிமிந்து பாடுறி நான் பாடுறி ஆறியா இப்படியே ஓடி போய் உங்கள் அண்ணன் ஜஸ்ட்லேயே போட்டு நொங்கு குத்துடா. இல்லை பதறாதடி எனக்கு வலிக்குது இல்லை. கண்ணு கலங்குச்ச கொண்டுடு. பயத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. அதென்ன நான் கட்டின தாலி எங்கடி? வெள்ளை எடுத்து போடு. தோணும் இல்லை புது தாலி புது பொண்டாட்டி. அப்பா நான் அழகுடா. ஜானு தங்கச்சி அழகா இருக்காடா. நீ பாரு. நீ பார்க்கக்கூடாது, நான் தான் பார்க்கணும். ஆல்ரெடி என் பொண்டாட்டி மேலே காய்ச்சி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா. புரியுது கேட்டா தங்கச்சின்னு. ஆனாண்டா நீ பார்க்காத என் பையனா என் பொண்டாட்டி அழகா இருக்கான். இந்த அழகெல்லாம் இன்னைக்கு தான் நான் சிதைக்க போகிறேன். தாப்பா கொண்டா இந்த கவரை வாங்குறான். எல்லாம் இருக்கீங்க. இப்போ என் அப்பா அம்மா முதல் நீங்கள் தான் இருக்காங்க. பாவம் என் கல்யாணத்தை தான் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இதுவாவது பார்க்கட்டும். மச்சான் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் கவருக்குள்ளேருந்து 2 பாக்ஸ் இருக்குது. இதை பிடிமா அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அதில் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். இதில் குங்குமம் எல்லாம் ஆனவங்கலாம் நெத்தியில் குங்குமம் வேணும். நிறையா விதம் பார்த்துருக்கேன். அழகா இருக்கும். அவன் கையில் குங்குமம் எடுத்து உங்கள் நெத்தியில் உங்கள் சாவை தூக்கி அவன் வச்சுட்றான். வா அழகா இருக்கடி. எல்லாம் சரிக்கு எலுமிச்சம்பழ கலருக்கு இந்த ரெட்டு ஜானை பார்த்து உன் தங்கச்சி ஒன்றா விட்டு அழகா இருக்காடா அப்படின்றான். செகண்டு அதோடு ஓப்பன் பண்ணுமா. அவங்க அம்மா தான் பொண்ணை பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேங்கோட அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பாக்ஸை. அதில் மெட்டி இருக்குது. இது கல்யாணம் ஆனவங்க காலில் போடுவாங்களாம். பாலையே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு தான் ட்ரெஸ்ஸு இவளுக்கு கலெக்ஷன் பார்க்கல பார்த்தேன். அப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, என் பொண்டாட்டியும் போடணும்ல. அதை எடுத்து உங்கள் காலில்
காலை தூக்குடி உன்னதான் அப்படின்ட்டு ஒரு முரட்டு தான் பயத்துல காலை தூக்குறீங்க. அவன் உங்க காலை அவன் தைஸ்ல வச்சு அவன் போடுறான். காலை வலிக்குது. காலை ஒரு மாதிரி விரல ஃபிங்கரை ஒரு மாதிரி கிரிப்பா மூடுறீங்க. உங்க கால் விரல புடிச்சு மாட்டுறான். வலிக்குது. வலிக்குதா? இது எப்படின்னா அதுக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படி பேசுறான். தயங்கூட அப்பா அம்மாலாம் இருக்கான்னு கூட எதுவுமே இல்லை. சாம உனக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பேசுகிறான் அப்படிதான் தோணுது. இன்னொரு காலையும் அப்படி தூக்கி தான் அவங்களுக்கு மாட்டி விட்றான். முடிச்சுட்டு இல்லை, இன்னொன்று இருக்கு. கவரை அவங்க அம்மாட்டேருந்து வாங்குறான். அதுக்குள்ளே காய விட்டு அவ்வளோ பூ இருக்கு. அதுதான் எடுக்கிறான். இதை நான் தான் வைக்கணும்னு ஆசை. பட் மேலே வேலை அதிகமாக இருக்கு. சீரம் வச்சு முன்னாடியே ரெடி பண்ணுங்க. அப்புறம் இதை நீயே பண்ணாமல் இது என் மாமியா அவங்க கையால் வச்சு அனுப்பிவிடுவான். இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜானா அவன் ஷோட்டில் போட்டு கூட்டு வாங்கடா. அப்புறம் சாமோன்னு இதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரூமுக்கு வர வேணாம். கையில் இருக்க திங்ஸை ஃபுல்லாக தூக்க முடியாமல் ஒன்று கூட குறையக்கூடாது, எடுத்துகிட்டு மேலே வா அப்படின்ட்டு ஜான் தொங்குறான். நேனடா தொங்குற, அதான் விலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் தூக்க முடியாமல் ஜானை தூக்கிட்டு போகிறாங்க. பாவம் அவனுக்கு ரொம்ப முடியலை. அடித்து உடம்புலாம் வலிக்குது. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போகாமல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜாம்பம்மா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா கண்ணிலையும் டியர்ஸ் அப்படி வந்துட்டுருக்கு. ஜாம்பம்மானுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விஷ்ணுலாம் சொல்ல முடியாமல் தூக்கிட்டு போகிறான் உள்ள ரூமுக்குள்ளே. இதாண்டா என் பெட்ரூம். வரையும் என் ரூமுக்குள்ள நீங்கள் வந்தது கூட இல்லை. எங்க தான் உன் தங்கச்சிக்கும் எனக்கும் இந்த பெட்டில் எங்கிட்ட இருந்து என்ன வேணா இருக்கலாம். டேய் ஏன்டா அங்கே நிற்கிற, கிட்ட வாடா. இந்த கவரில் ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, ட்ரிங்க்கு, அப்புறம் ஃப்ளேவர் எல்லாம் இருக்கு. அதுலேயும் இந்த மச்சான் அப்படியே ஆள்லாம் மயங்குதுடா. அதான் எனக்கு இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுறீங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீங்கள் பெட்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறீங்க. என் மச்சான் பெட்டை டெக்கரேஷன் பண்ணுறான். ஜான் ஓ அதை கொண்டாடா. அதான் சாமாமாவனே அதான் ஜான் அந்த கவரில் இருக்க பூ அப்படி இருக்குடா. மல்லிகை பூவே தோத்து போகிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்குவேன். தினமும் மாலை பூடா. மல்ல பிடிச்ச பனையை தெளித்துச்சு இரு சமங்கியாண்டா. ஸ்மெல்லு என்னாலவே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. இந்த கவரை என் மச்சான் ஜான்கிட்ட கொடுங்க. அவன் தங்கச்சிய இந்த பெட்டில் போட்டு இந்த பூ வச்சு தான் உருட்ட போகிறேன். ஏன்டா அப்படி பேசுகிற? அது சரி இந்தா கொடு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் கிளம்புறேன். அவள் தானே என் பொண்டாட்டி கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருப்பேனே, நீ ஒரு நாள் மட்டும்தான் தங்கச்சி எனக்கு பொண்டாட்டியாக இருப்பா. அடுத்த நாள் என் பசங்களுக்கு என்னடாவா. மச்சான் என்னடா பேசுற? ஆம்பம்மாவன் விஷ்ணுலாம் ஒரு மாதிரி டிவானாண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஜானால் பேச முடியல. அவன் ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கான். விஷ்ணு கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நிற்க முடியல அப்படி இருக்கான். ஜான் கையில் கொடுத்துட்டு அவன் டவல் எடுத்துட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா, எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்ல. கரெக்டா 1 o'clock தான். எம்மங்கண்டம்மா அப்போ இதெல்லாம் நடந்தா சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்குமா. எல்லாம் நல்ல நேரம் தாண்டா பார்ப்பாங்க. நீ என்னடா என் அம்மகண்டத்துக்கு பார்க்குற? எனக்கு அப்போ தான்டா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்தையும் நல்ல நேரம் வச்சா இந்த மாதிரி அம்மகண்டம் அவகாலம் எல்லாம் எப்படா அதுக்கு தான் ஃபீல் பண்ணாது. அதனால் 1 o'clock தான் கரெக்டான நேரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் போயிட்டான். ஜானை அப்படியே கீழே விழுகுறான். அவனால் சுத்தமாக நிற்க முடியல. போட்டு ஜானை போட்டு டேய் ஜான் என்னடா ஆச்சு டேடின்னாங்க. அவனால் சுத்தமாக பேச முடியாமல் அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. என் தங்கச்சியை காப்பாற்றுங்கடா, எப்படியாவது காப்பாற்றுங்கடான்னு சொல்லிகிட்டே தான் இருக்கான் தவிர அதனால் சுத்தமாக முடியலை. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஜானுக்கும் தெரியும் தங்கச்சியை அவனால் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்களாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா விஷ்ணுக்கும் தோணுக்கும் தானே அவன்கிட்ட இருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அச்சா ஒன்றுமே பண்ண முடியாடா.
மன்னிச்சிருடா. உனக்கு ஏன் தெரியும் என்னடா பண்ணுறது? ஜான் கண்டியஸோட அவன் பார்த்துட்ருக்கான். சாம்பம்மாவும் விஷ்ணுவும் அந்த பெட்டை டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வேணான்ட்டு அவன் சொல்ல முடியாமல் சொல்லிகிட்ருக்கான். அவங்க 2 பேரும் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே வைபாக சாங் பாடிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கான். அந்த சாங் வெளில கேட்குது. சாம்பாமானுக்கு ப்ளூ சைக்கோவாக இருக்கானே அப்படின்ட்டு அவன் உள்ளே பார்த்துட்ருக்கான். அந்த பெட்டை தான் டெக்கரேஷன் பண்ணணும். ஆனால் ஜான் இப்படி இருக்கனால சாம்பம்மாவன் அவன் கையிலேருந்து கீழே கிடக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓப்பன் பண்ணால் தலையெழுத்து செப்பில் வாழியே கேட்டுட்டான். அவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடு. கடவுளே, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நாசமாக போகணும், எதுவுமே நடக்கக்கூடாது. விஷ்ணு தோணுவ பார்க்குறான் என்னடான்ட்டு. மச்சா என்னடா? ஏய், உனக்கு ஏதாவது நாய்க்கு வர்ற மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே வச்சிருக்கியாடா? அதை எங்கடா கேட்குற? முன்னாடி சொல்லியிருந்தா கூட வாங்கியிருக்கலாம்லடா. எனக்கு தான் அறிவில்லையே. மழை முன்னாடியே பண்ணியிருந்தா கூட எல்லாரும் கலந்து விட்டு கூட அவனை மயக்க போட்டு குடும்பத்தோட எங்களால் கூட்டிட்டு வந்து போயிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? சைகவன் முழு உருவம் மாதிரியா? இவன் ரூமில் ஏதாவது இருக்கலாமாடா? கண்டிப்பாக முழு சைக்கோடா. ரூமில் ஏதாவது வச்சிருக்கலாம். தேடி பாடாமா வாரா ரெஸ்ட் ரூம்குள்ளே பங்கமான சாங்க ஓலை ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு 2 பேருமே அவன் ரூமில் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு வேகமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பையன் ஓப்பன் பண்ண அவன் காலில் கிட்ட அவ்வளோதான்டா அப்படின்ட்டு எல்லா கப்போடையும் மெதுவாக ஓப்பன் பண்ணி கட்டிலுக்கு கீழே அண்ட் சைடு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. இது என்னடா, இது குட்டி டப்பா மாதிரி இருக்கு. அது என்னன்னு ஓப்பன் பண்ண போடுறா. ஓப்பன் பண்ணால் அது ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. என்னமோ நாருதுடா, என்னான்னு பாடுறான். 2 பேத்துக்கு என்னன்னே தெரியலது. இருந்த இடத்துல வச்சுட்டு வேற பக்கத்து தேடினா சவர் சவுண்டு ஆஃப் ஆகுது. மச்சான் முஸ்டாண்டா, கொண்டு விடுவான் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க இந்த கவரில் இருக்க பூவை தான் பெட்டில் கொட்டுறான். அது ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையுமே அது எல்லா பக்கட்டும் அரேஞ்ச் பண்ணி ரோஸ் பெட்டல் அது ஒரு கவரில் இருக்குது. அதுவும் அப்படியே அதை இந்த ஃபெட்டு ஃபுல்லாக கொட்டி விட்டு அரேஞ்ச் பண்ணுறான். பெட்டே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்மெல்லு அப்படி வருது. டோர் ஓப்பன் ஆகுது. அவன் ஹேரை ஃப்ளிக் பண்ணிட்டு வெளில வந்தா ஸ்மெல்லு அவனுக்கு வெளியில் வர முடியல, அப்படி வருது. ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். செம்மையாக தூகுதே. அவன் பெட்டை பார்க்குறான். மச்சான் தான் நான் அழகா. டேய், பெட்டு இல்லைடா, ஊரில் தான்டா இருக்கு பெட்டு. என்னடா நீங்கள் தான் இருக்கீங்க? மச்சான் ஜான் என்ன பெட்டு கீழே போயிட்டானா என்ன? அதான் சைடில் அவன் அப்படியே படுத்திருக்கான். டெக்கரேஷன் பண்ண டயரில் படுத்துருக்கானா? சரி தூக்கிட்டு போங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன இங்கே வேலை? என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க, வெளில போங்கடா உடைக்கிறான். பயத்தில் ஜானை தூக்கிக்கிட்டு அப்படியே வெளில போகிறாங்க. அவனோட மிரர் இருக்குல்லடா, அந்த டேபிள் அந்த பர்ஃப்யூம் எடுத்து உடம்பு ஃபுல்லாக அடிக்கிறான். அதை விட ஸ்மெல்லு அப்படி வருது. அவன் பெட்டை பார்க்குறான். ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டவல் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த சேரில் போட்டுட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு எது இல்லைல்ல எங்கள் பேக்கு. அந்த பேக்கில் பார்த்தா வேஷ்டி ஷர்ட்டு இதுதான். பேக் செட் தேவைப்படுமா வேணாமா? எல்லாம் கல்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு அப்படின்ட்டு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு இல்லை எல்லாம் போகணும்ல, கல்றது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு அவன் ஷர்ட் பட்டனை மட்டும் போடலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? பொண்டாட்டி இல்லை நம்மளா போய் தூக்கிட்டு வரலாமா, இல்லை அவளையும் மேலே வரணுமா? இல்லை கால் பண்ணுவோம். ஃபோன் இருக்கு, அதை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். நான் ரிங்க போது எடுக்கலை, அகெயின் கால் பண்ணுறான். அவங்க அம்மா எடுக்கிறாங்க. அம்மா கால் எடுக்க உனக்கு விளாடுமா? ரெடியாக இருக்கேன். முன்னாடியா ரொம்ப கண்ணி போடு ஆன்ட்டி அதை கூட்டி வந்து ரொம்பக்குள்ள ஓமான்னு சொல்லி அனுப்பிவிட சொல்லு. நிறைய காலை கட் பண்ணிட்டு தான் வீட்டில் உட்காந்துருக்கான். அந்த பெட்டு ஃபுல்லாக
பூவா கொட்டி கிடக்கு. இந்த ஸ்மெல்லே அவனால தாங்க முடியல. அதில் அந்த பூ எடுத்து ஸ்மெல் பண்ணுறான். ஆ இந்த பூ அண்ணா இப்படி ஸ்மெல் வருது. நான் ஜாஸ்மின், அதாவது மல்லிப்பூ தான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெலாம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அப்படி இருக்கு. இதில் நான் படுத்து நசுக்கட்டா, என் பொண்டாட்டியை போட்டு நசுக்கட்டா. நாடா தயங்கா பொண்டாட்டின்ற ரெண்டாவது டேஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் பசங்க டின்னர்டா. நாளைக்கு அவளை போய் கொடுத்துடணும். நல்லா கொட்டி பொண்ணு டேஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பூவை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். டோர் சவுண்டு டேன் பண்ணி டோர் சைடு பார்க்குறான். டோர் ஓப்பன் ஆகுது. ஈகரா அவன் அந்த டோரை பார்த்துட்டே இருக்கான். ஒரு கால் அந்த எல்லோ கலர் சாரியோட உள்ள எடுத்து வைக்கிறீங்க. கீழேருந்து பார்த்துட்ருக்கான். கால் எடுத்து உள்ளே வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறான். உள்ளே வந்து நிற்கிறீங்க அந்த டோருக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ணு மேலே போகுது. உங்கள் கையில் பேங்கிள், கையில் ஏதோ கிளாஸில் பால் இருக்கு. அடடா பால் பரவாயில்ல, அம்மா சொல்லாமையே கொடுத்து விட்ருக்கேன். அவன் கண்ணு கொஞ்சம் மேலே போகுது. அவனோட தாலி உங்கள் செஸ்டில் நீங்கள் வேற எல்லோ கலர் சாரீ, அதில் அந்த தாலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியுது. அந்த ஜுவல்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நெக்கை பார்க்குறான். நிறைய ஜிம்கா போட்டிருக்கீங்க. உங்கள் ஃபேஸை அவனால் பார்க்க முடியல. ஹெட்டை டவுன் பண்ணி அப்படி இருக்கீங்க. இவளா சின்ன பொண்ணு அதெல்லாம் பெருசாக வச்சிருக்கா. ஆனால் 10th படிக்கிறா. யார் சின்ன பொண்ணுன்னு பார்க்க சொன்னா? கடவுள் எல்லாத்தையும் பெருசாக படைச்சிட்டேன். வயசாக மட்டும் சின்னதாக படைச்சா அந்த பிள்ளைப்பா நல்லா தான் இருக்கா. ஏய், அங்கே நடி நிற்கிற இல்லவா? அப்பா போட்டு வாடி. தானி போல பத்தல உன் குடும்பமே என் வீட்டில் கொளுத்தி விட்டுருவேன். மூட்டு தப்பா போடுறீ. நீங்கள் திரும்புறீங்க. மேலே பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கையை வச்சு எட்டலை இந்த வரேன். அவன் எந்திரிச்சு நடந்து வரான். நீங்கள் முன்னாடி திரும்புறீங்க. உங்களுக்கும் க்ளோஸாக வந்து நிற்கிறான். நீங்கள் தள்ளி போனோம்னா 2 பக்கட்டும் கையை வச்சு லாக் பண்ணி டோர்லேயே உங்களை பின் பண்ண மாதிரி உங்களுக்கு கிட்ட அப்படி வந்து நிற்கிறான். பயத்தில் நடுங்குது. பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்களை குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கையெல்லாம் நடுங்குது. அந்த பால் கிளாஸ் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். அப்படி ஸ்மெல்லு வருது. இன்னும் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் கால் எடுத்து கிட்ட வரான். உங்கள் சாரியெல்லாம் அவன் வேஸ்டில் அப்படியே ஹிட் ஆகுது. உங்கள் கையில் இருக்க பால் கிளாஸ் வந்து அவன் மேலே படுத்து அவன் கையெடுத்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சோன்னு திறந்த அவ்வளோதான். உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அந்த டோரை லாக் பண்ணுறான். சவுண்டு கேட்டு கண்ணை கிருப்பாக மூட்டு கண்ணு கலங்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது. உடம்புலாம் ஷிவர் ஆகுது. அழுக வருது. உங்கள் ஷோல்டர்லேருந்து கையை எடுத்துட்டு அவன் டேன் பண்ணி அங்கே நடந்து போய் பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். என்ன அங்கேயே நிற்கிற? வாடி என்கிட்ட. பயத்தில் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. வாடின்னு சொன்னேன். நடந்து நான் வரட்டுமா, இல்லை அவனை தூக்கணுமா? இல்லை சொல்லு. அவங்க அண்ணன் கூட்டியாந்து பெட்டில் படுக்க போட்டு அவங்க 2 பேரும் பண்ணுறத பார்க்கட்டும். எப்படி வாரியா, இல்லைனா அவங்க அண்ணனை திட்டட்டா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா அப்பாவும் பார்த்தா நல்லா இருக்கும்டி. அந்த ஷோபாவில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம பெட்டில். ஒன்றுமே இல்லாமல் எப்படி அவன் மேலே எந்த ட்ரெஸ் இல்லாமல், என் மேலே எந்த ட்ரெஸ் இல்லாமல் நாங்கள் அங்கே டச் பண்ணுறதெல்லாம் உன் ஃபேமிலி பார்த்து எப்படி இருக்கும்? எனக்கு ஹாப்பியாக இருக்கும்டி. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? எப்படி பேசுறீங்க? வேணாம்மா. அப்போ வேணாம் என்கிட்ட வாடி. ஆனால் முடியலன்னா எனக்கு பிடிக்க வேணாம். நீ எப்படி என்கிட்ட இருக்கணுமோ வா. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் என் இஷ்டம் போல தான் இருப்பேன். நான் வேணா பண்ணுவேன். அமைதியாக இருக்கணும். கொலை கூட பண்ணால் கூட கற்றுக்கூடாடி. அடுத்து வா.
சரி வா. ஒரு ஒரு ஸ்டெப்பாக பயத்தில் அப்படி நடந்து வரீங்க. ஏய் நாடி உனக்காண்டி தான் அந்த வெட்டியில் ஏதோ மணி ஆரம்பில்ல அதெல்லாம் வச்சு உன்னை வாங்கிட்டு வந்தா நாடி மெதுமாக வர வேகமா வாட்டி சும்மா தள்ளுக முள்ளுகன்னு இந்த இடுப்பெல்லாம் நல்லா தானே இருக்கு நிலச்சி வந்தால என் மனசு பதறும் அதான் வாடி சொல்கிறான். உங்களுக்கு பயம் அப்படி வருது, ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கிக்கிட்டே வரீங்க. இங்கே வா, என்கிட்ட பயத்தில் நிற்கிறீங்க. என் மேலே உட்காரு, என் லேப்பில் உட்காரு. இல்லை அப்படி இல்லை இருக்குடி, என்கிட்ட எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுறேன்னா அமைதியாக அப்படியே கதறாமல் லேப்பில் உட்காருவியான். நல்லா பண்ணுறேன், எங்கெல்லாம் தடவுற, எங்கெல்லாம் உரசுற, எங்கெல்லாம் பிடிக்கிற, அதெல்லாம் நீ கம்முன்னா அமைதியாக இருக்க. நீ ஃபீல் பண்ணி மூன் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ கம்பெனி கொடுக்குற அப்படின்லாம் சொல்கிறான். உங்களுக்கு தேம்பி அழுக வருது. ஆனால் உன் கண்ணில் ஒரு டியர்ஸ் வரக்கூடாது. வந்துச்சு அடுத்த செகண்ட் உங்கள் அப்பா அம்மா கழுத்தில் ரத்தம் வரும். ஆமாடி, இல்லாட்டி உங்கள் அண்ணனுக்கு அங்கே வருது. ஒரே இடத்தமா முடிச்சு விட்ருவேன். உங்கள் அண்ணன் சொல்லியிருப்பான், என் மச்சான் அதாவது நான் தான் சைகோன்ட்டு. ஆனால் நீ அப்படிலாம் நினைக்க வேணாண்டி. புருஷன் நீ ரொமான்டிக்காக நினச்சா ரொமான்டிக், சைக்கோ நினச்சாலும் சைக்கோடி. நான் நினச்சிக்க, ஆனால் இன்னைக்கு நைட்டு என் பொண்டாட்டியாக நினச்சிக்க. உகாரு கொரியா நொடி இல்லை, நீ வச்சிருக்க கிளாஸ் பால் அதில் ஒரே ஒரு சொட்டு தான் 3 வெத்தையும் குட்டிய வச்சு உன் கண்ணை முன்னாடியே கொல்லுவேன். தயங்கோட ஒரு பயத்தோட அவன் மடியில் உட்காருங்க. உங்கள் உடம்பெல்லாம் நடுங்குது, அவனுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் 2 கையும் உங்கள் ஹிப்பில் கொடுக்குறான். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கி பயத்தில் கீழே குனிகிறீங்க. அவன் கை உங்கள் ஹிப்புக்குள்ளே வந்து இன்னும் க்ளோஸாக அட்டாச்சு அவனுக்குள்ளே உட்கார வச்சுக்கிறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. தயான் உங்கள் முதுகை ஸ்மெல் பண்ணுறான். நாடி ஸ்மெல் அப்படி இருக்கு. அவன் நோஸு லிப்ஸ்லாம் வச்சு உங்கள் பின்னாடி ப்ளவுஸ் இருக்குல்லடா அதில் அங்கிட்டும் ஸ்மெல் பண்ணி அவன் நல்லா தடவிட்டு உங்கள் ஹேரோட ஸ்மெல், உங்கள் பூவோட ஸ்மெல் இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி உங்கள் முதுகில் செம்மையாரடி வேணும். என்ன வேணாம்மா, எனக்கு வேணுமா? இதெல்லாம் ஒன்று ரசிச்சு ஒன்று கழட்டுவேன். இல்லை உனக்கு பயமாக இருக்கு, ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் என்னடி பார்க்க இருக்க? புருஷன் தானே, நான் பார்க்காம யாரை பார்க்க போகிறான்? அண்ணன் பார்க்கணுமா? சொல்லடி, அண்ணன் பார்க்கணுமா? அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க பால் கிளாஸை உங்கள் கையை தடவிக்கிட்டே அந்த கிளாஸை வாங்குறான். என்னடி பாலா? என் அம்மா கொடுத்தாங்களாடி, என்கிட்ட இருந்து தள்ளி வரலாம் அப்படி பார்க்குறீங்க. உங்கள் ஹிப்பில் கை கொடுத்துருக்கான், அதை இன்னும் க்ளோஸாக அவனுக்குள்ளே அட்டாச் பண்ணி இழுத்துக்கிறான். ஏண்டி உடம்புலாம் நடுங்குது, ஹிப்பெல்லாம் என்ன அட்டாச் பண்ணுறதுலாம் ஆசையாக இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, புருஷன் டச் பண்ணுறது நல்லா இருக்கா?